ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வீட்டில் அதுவும் சண்டே அதுவும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வெள்ளை மொச்சை காரக்குழம்பு செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னலாம் அரைக்கணும் அப்படிங்கிறத வறுத்து அரைக்கணும். அது என்ன வெள்ளை மொச்சை கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட் அரைக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பெருங்காயம், அப்புறம் 6 வரமிளகா, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா கருப்பு எள். இன்க்ரீடியன்ட் அப்படியே சேர்த்து வச்சு அரைச்சிக்க வேண்டியது, அப்படியே சேர்த்து வச்சு வறுத்துக்க வேண்டியதான். ஹலோ, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கிட்டு அதை ஆற வச்சு அப்புறமே நன்கு அரைக்கணும். இந்த இன்க்ரீடியன்ஸ் நல்லா வறுத்த இன்க்ரீடியன்ஸு ப்ளஸ் தேங்காவை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு ஆறின பின்னாடி மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சிக்கணுங்க. இதுதான் நம்ம வெள்ளை மொச்சை கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு டேஸ்ட். வெள்ளை மொச்சை கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா சிறிதளவு பார்த்தீங்கன்னா சீரகம், கடுகு பிளஸ் பார்த்தீங்கன்னா சீரகம், வெந்தயம் அது நல்லா பொரிச்ச பின்னாடி இந்த மாதிரி கத்திரிக்காவை நல்லா வதக்கிடணும். கத்திரிக்காய் நல்லா வதங்கின பின்னாடி இந்த கத்திரிக்காய் நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா வதங்கின பின்னாடி இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம உள்ள போட்டு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கணும். இந்த மாதிரி கத்திரிக்காய் நல்லா பொன்னிறமா வறுத்த பின்னாடி சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுங்க. வெங்காயம் பாத்தீங்கன்னா 1/2 கிலோ கத்திரிக்காய்க்கு பாத்தீங்கன்னா சரி ஓகே, ஒரு எலுமிச்சை அளவு புளியை நல்லா கரைச்சி இங்க பாருங்க நம்ம பொன்னிறமா வறுத்து வச்ச கத்திரிக்காவில் நம்ம அதை சேர்த்துக்கணுங்க. பாருங்க மக்களே, கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி நல்லா புளி தண்ணியோட நல்லா வெந்த பின்னாடி சிறிதளவு மஞ்சத்தூள் இது பண்ணிடணும். சிறிதளவு மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம அழகா அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணுங்க. தேவையான அளவு கல்லுப்பு இதில் சேர்த்துக்கணுங்க. நல்லா கொதி வந்த பின்னாடி இது இறக்கி சாப்பாட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இது வேணா வீட்டில் செஞ்சு பாருங்க. தேவைப்பட்ட சிறிதளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாங்க. அந்த வெள்ளத்தை கொஞ்சம் எடுத்து காமிமா. இங்க பாருங்க மக்களே, இந்த மாதிரி எண்ணெய் அழகா பிரிஞ்சு மேலே வரணும். மேலே வந்த பின்னாடி தேவையான அளவு கொத்தமல்லி மாதிரி அந்த கருவேப்பிலை போட்டால் இந்த மாதிரி வரணுங்க. நல்லா பார்த்துக்கோங்க.